நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 4:05. இங்கே பிரிட்டிஷ் பத்திரிகைகள் இன்று முக்கியமான செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன. சட்டவிரோதமாக இங்கே ஆளை இறக்கிய ஒரு பிரிட்டிஷ் தொழிலதிபர் தமிழர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. இங்கிலாந்துக்குள் நுழைய முயன்ற சட்டவிரோத குடியேறியவருக்கு தனது போர்டிங் பாஸை வழங்கிய பிரிட்டிஷ் தொழிலதிபரை பெங்களூரில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது இப்பொழுது எல்லா பத்திரிகைகளிலும் வருகின்ற முக்கியமான செய்தியாக வந்திருக்கின்ற முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மேற்கு லண்டனில் உள்ள நோர்த் ஹோல்டை சேர்ந்த 52 வயதான கந்தையா ராஜகோபால், இதுதான் அவருடைய பெயர். இவர் ஆளை இறக்கி இருக்கிறார் இங்கே. அது எவ்வாறு இது நடந்திருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் உள்ள பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் KIA-யில் உள்ள கழிப்பறை ஒன்றில் தனது நண்பர் ஷருஷன் குணசேகரனிடம் டிக்கெட்டை வழங்கியிருக்கிறார். என்னண்டா, அவர் வாங்கிய டிக்கெட்டை, கந்தையா ராஜகோபால் வாங்கிய டிக்கெட்டை சருஷன் குணசேகரனிடம் வழங்கி இருக்கின்றார். அதை கொண்டு அவர் இங்கே யூகேக்கு வந்து விட்டார். யூகேயில் வந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, செல்லுபடியாகின்ற இங்கிலாந்து விசா இல்லாத காரணத்தினால் சருஷன் இங்கே விமான நிலையத்தில் இறங்கும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜகோபாலின் இடத்தில் பெங்களூரிலிருந்து லண்டனுக்கு வந்த விமானத்திலே சருஷனை அவர் ஏத்தி அனுப்பியிருக்கிறார். போர்டிங் பாஸை கொடுத்து ஏத்தி அனுப்பியிருக்கின்றார். இவர் இங்கே லண்டன் நோர்த் ஹோல்டை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டாரா என்று விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இப்ப ராஜகோபால் என்ன செய்திருக்கிறார்னா, அடுத்த ஒரு விமானத்தை பிடிப்பதற்காக அல்லது போர்டிங் பாஸை எடுப்பதற்காக அவர் 8 மணி நேரத்தை KIA-யில் உள்ள புறப்படும் டிபார்ச்சர் லோஞ்சில கழித்த பொழுது அங்கே போலீசாருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கின்றன. இப்ப டிக்கெட் எடுத்தாச்சு, போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. இவர் போர்டிங் பாஸை கொடுத்து அவரை வெர்ஜின் அட்லாண்டிக் விமானத்துல ஏத்தி இங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பினா பிறகு இவர் என்ன செய்திருக்கிறார்னா, வேறொரு இடத்திற்கு போர்டிங் பாஸ் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கு கிடைக்கல. ஆகவே 8 மணி நேரமா KIA லோஞ்சில அவர் உட்கார்ந்து இருந்திருக்கின்றார். ஆகவே இவர் பெரிய தொழிலதிபர். ஆகவே KIA லோஞ்சில ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறார் என்று போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. ஆகவே அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டால் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் வெர்ஜின் அட்லாண்டிக் மீதும் இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏன் அவர்கள் பாஸ்போர்ட்டை பார்க்கவில்லை, பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் ஏன் அவர்கள் பார்க்கவில்லை? இப்ப ஸ்ரீலங்கால எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, பாஸ்போர்ட்டையும் பாஸ்போர்ட்டை இப்படி வைத்து இப்படி 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 முகத்தையும் பாஸ்போர்ட்டையும் அவங்க பார்த்து செக் பண்ணி அனுப்பின ஒரு நினைவு எனக்கு வருது. ஆகவே இப்ப வெர்ஜின் அட்லாண்டிக் ஏன் பாஸ்போர்ட்டை செக் பண்ணல என்ற ஒரு பிரச்சனை தற்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே குணசேகரன் இங்கே, குணசேகரன் என்றால் ஷருஷன் குணசேகரன் அவருடைய பெயர். அவர் இங்கிலாந்தில் தரையிறங்கிய பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். நாடு கடத்தப்படுவார், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னன்னா, இங்க விசா இல்லாம வந்து அவர் விமான நிலையத்துல அகதி அந்தஸ்து கோரலாம் என்றுதான் இவர் ராஜகோபால் அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பியிருப்பார். இப்படி பல விஷயங்கள் நடந்தன. ஒரு சில பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஆள் மாறாட்டங்கள், ஆட்களை இறக்குவது நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒரே கேள்விப்படுறோம் தானே. ஆனால் அந்த சூழ்நிலையில இவர் அகதி அந்தஸ்து இங்கே பாஸ்போர்ட் இல்லாம வந்து போர்டிங் பாஸோட வந்து வெளியில வந்து கேட்கலாம் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனா இங்க அகதி அந்தஸ்து கேட்டாலே இப்ப உள்ள பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அகதிகளால இங்க தாங்க முடியல. அகதிகளை கைது செய்து அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல கிட்டத்தட்ட 50,000 அகதிகளை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா விட UK தான் அதிகமாக அகதிகளை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நேரத்தில் இவ்வாறான வேலை செய்தார் என்றுதான் இப்பொழுது கேள்வி. சரி, காலை 7:20 லண்டன் ஹீத்ரோவில் வச்சுதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெர்ஜின் அட்லாண்டிக் விமானத்துக்கான டிக்கெட்டை வந்து இவர் என்ன செஞ்சிருந்தார், ஹீத்ரோவுக்கு ராஜகோபால் வாங்கி இருக்கிறார். அதை வந்து இவர்கிட்ட கொடுத்து டிக்கெட்டையும் போர்டிங் பாஸையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஷருஷன். ஷருஷன் ஹீத்ரோ விமான நிலையத்துல வந்து இறங்கின பொழுது உடனடியாக போலீசார் கைது செய்து விட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே பெங்களூரில் உள்ள அதிகாரிகள் இங்க ஹீத்ரோவுக்கு அறிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். அதே இப்ப என்னன்னா, சிங்கப்பூருக்கு
குணசேகரன் முன்பதிவு செய்ததாக விமான நிலையத்துறை காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே டெலிகிராப் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார் காலை 10:20. அப்ப இவர் சிங்கப்பூருக்கு போறதுக்கும் மற்றவரை இங்க அனுப்புறதுக்கு ஷருஷனை இங்க அனுப்புறதுக்கு யூகேக்கு அனுப்புவதற்குமாக இப்படி ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய குற்றம், இது கிரிமினல் ஒஃபென்ஸ். இப்ப இவர் இங்க வந்தாரன் ராஜகோபால் இங்க வரும் பொழுது அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட இருக்கிறது. இதான் இதுக்கான சட்டம். அதுக்கு பிறகு என்னென்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே அவர் அகதியாக வந்துதான் இங்க விசா எடுத்து தற்பொழுது அவர் பிரிட்டிஷ் பிரஜா இருக்கிறார். அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அதுக்காக நீ உடனடியாக நடக்குமா என்று உடனடியாக சொல்ல முடியாது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த குடியேற்ற கட்டுப்பாடுகள் இமிகிரேஷனை தாண்டி எப்படி இவர்கள் போனார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எல்லா இடங்களும் அது இந்தியா, பெங்களூர் எல்லாம், மும்பை எல்லாம், டில்லி பயங்கரமா இருக்கும் அவர்களுடைய செக்கிங் எல்லாம். ஆகவே ஆவணங்கள் வைத்திருந்தார்கள். ஆனா ஒருத்தர் யூகேக்கு வந்தவர் வெறும் என போர்டிங் பாஸை காட்டிட்டு இங்க வந்திருக்கிறார். அதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. 2 பேரும் செல்லுபடியாகும் ஆவணங்களை வைத்திருந்திருக்கார்கள். ஒருத்தர் சிங்கப்பூர் போறதுக்கும் ஒருத்தர் யூகே போறதுக்கும் அப்ப வைத்திருந்திருக்கிறார்கள். இப்ப இந்த சூழ்நிலையில அவர்கள் கழிப்பறைகளை சந்திச்சு, என்ன சிசிடிவி கேமரா பார்த்திருக்கிறார்கள், கழிப்பறையில சந்திச்சு ராஜகோபால் இந்த பாச இவர்கிட்ட ஒப்படைத்திருக்கின்றார், குணசேகரன் ஒப்படைத்திருக்கிறார். அது சேனேம் தான் சொல்லுவார்கள், அப்பாட பேர் தான் இங்க எழுதுவார்கள். ஆகவே அவர்கிட்ட ஒப்படைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில அவர்கள் இந்த மாற்றங்களை செய்த பிறகு குடியேற்ற அதிகாரிகளுடைய கண்ணில மண்ணை தூக்கிட்டு இவ்வாறு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அதுக்கு பிறகுதான் ராஜகோபால் அங்க உட்கார்ந்திருந்த காரணத்தினால குடியேற்ற அதிகாரிகள் வெர்ஜின் ஐலாண்டுக்கு தகவல் கொடுத்தார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில யாரோ ஒருவர் ராஜகோபாலின் பெயர்ல விமானம் ஏறியதாக பிறகுதான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்ப இந்திய காவல் ஆய்வாளர் மல்லிகார்ஜுன் தெரிவிக்கும் பொழுது நீண்ட நேரமாக லோஞ்சில் காத்திருந்த பொழுதுதான் எந்த போர்டிங் பாஸும் இல்ல. போர்டிங் பாஸ் இல்லாம எப்படி அங்க போறது என்ற பிரச்சனையில அவர்கள் செக் பண்ணி பார்த்த நேரத்துல போர்டிங் பாஸ் இல்லாமல் யாரும் இமிகிரேஷன் பகுதிக்கு நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதுக்கு பிறகுதான் சந்தேகப்பட்டு காவலில் எடுத்து விசாரிச்சா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்தது. அப்ப மல்லிகார்ஜுன் சொல்றார், தவறு விமான நிறுவன அதிகாரிகளிடம் தான் இருக்கிறது. பாஸ்போர்ட் மற்றும் போர்டிங் பாஸை ஒன்றாக சரிபார்க்கவில்லை. இதுதான் பிரச்சனை. ஆவணங்களை சரிபார்க்காமல் அவரை விமானத்துக்குள் நுழைய அனுமதித்தார்கள். இனி அவர்கள் மீதும் விசாரணைகள் வரப்போகுது. இவருக்கு ராஜகோபாலுக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை. அவர் நோர்த் ஹோல்ல இருக்கிறார், ஒரு வியாபாரி. அப்ப இலங்கையில் நடந்த ஆயுத மோதலின் பொழுது இங்கிலாந்துல தஞ்சம் புகுந்த பின்னர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற ராஜகோபால் விசா பெற முடியாத தனது நண்பரை லண்டனுக்கு அனுப்ப விரும்பினார் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அப்ப குடியேற்ற அதிகாரிகளுடைய விசாரணைகளின் பொழுது லண்டனுக்கு பயணம் செய்த மற்றொரு நபருக்கு தனது போர்டிங் பாஸை வழங்கியதாக அவர் ஒப்புக்கொண்டார். வேற வழியில் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். லண்டனில் ஒரு ஹோட்டல் நடத்தி வருவதாகவும் அங்கு 30 ஆண்டுகளாக வசித்து வந்ததாகவும் ராஜகோபால் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சுற்றுலா விசாவில் இந்தியாவுக்கு போயிருக்கின்றார். தென்னிந்தியாவில் உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு, புனித யாத்திரைகளுக்கு எல்லாம் போனதாக அவர் சொல்லியிருக்கின்றார், ராஜகோபால் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்ப இருக்கின்ற பிரச்சனையில குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025ஆம் ஆண்டின் அந்த சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ராஜகோபால் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு பெங்களூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் அதிகாரி மல்லிகார்ஜுன் தெரிவித்திருக்கிறார். அவர் பிணைக்கு விண்ணப்பித்திருக்கிறார். பிரிட்டிஷ் தூதரகத்திடம் உதவி கோரியிருக்கிறார் என்று மல்லிகார்ஜுன் தெரிவித்திருக்கிறார். அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். இப்ப சிறை தண்டனை அங்கேயா இங்கேயா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான செயல்களில் இவர் ஈடுபட்டாரா என்றும் தற்பொழுது இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.